வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாடகர் திலகம் பத்மஸ்ரீ டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவு நாள். என் பேர் விஜயராஜ், அடையார் திரைப்படக் கல்லூரி மாணவர். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஐயாவை வச்சு, ஐயா உயிரோடு இருக்கும்போதே ஐயாவை வச்சு கிட்டத்தட்ட 150 எபிசோட் டைரக்ட் பண்ணி தயாரித்து இயக்கியிருக்கேன். ஸோ அதை வெளியிட காத்துட்ருக்கேன். திரை இசை பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பகுத்தறிவு சார்ந்தும் பெரியார் சார்ந்தும் பாடல்கள் பாடியிருக்கிறார்களா? தமிழ் உணர்வு திராவிடம் அப்படிங்கிறதுக்கு டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவோட குரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாதமாக இங்கே ஒழிச்சிருக்கு. அதுக்கு முன்னே எத்தனையோ பேர் பாடியிருக்கலாம், ஆனால் ஒரு மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்து அந்த குரல் தான் போய் சேரும். ஒருத்தர் எழுதிடலாம், மியூசிக் போட்டுடலாம், மக்கள் காதில் போய் சேர்ற கடைசி கணனி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரல் தான். அதில் அந்த உணர்ச்சியோட அது என்ன, அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரம் அந்த பாடல் பாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த பாட்டு வரும்போது படத்தில் என்ன சீனு, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சீன்லாம் கேட்டு, அந்த கதாபாத்திரம் என்ன ஹேபிட் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்டு சின்சியராக வேலை செஞ்சவர். அதனால நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கினவர்னு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்சியராக இருந்தவர், நல்ல ஆளுங்களாகவே இருந்தாவே இங்கே போராளிகளுக்கு எல்லாமே இங்கே பெரிய போராட்டம் தான். அது சுகமான சுமை தானே வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இப்போ நீங்கள் ஐயா பார்த்தீங்கன்னா பட்டை குங்குமம்லாம் போட்டு முருகா முருகா அப்படின்ட்டு இருப்பார். எம்எஸ்சி ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சுருப்பார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவர் பட்டை குங்குமம்லாம் போட்டு உட்காந்துருப்பார். சங்கர் கணேஷ் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த வேலைன்னு வரும்போது செய்யும் தொழிலே தெய்வங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவர்களுடைய வார்த்தை. ஸோ அவங்க அந்த தொழில் அப்படி மதித்ததுனால, நான் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நான் பக்தன், நான் இந்த மாதிரி பாடலாம் பாட மாட்டேன், நான் இந்த மாதிரி இதெல்லாம் மியூசிக்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் ஐயா அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை தாராளமாக பாடுறேன்னு சொல்லி, கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணக்கார பெண் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும், ஃபஸ்ட்டு ஒரு இது பாடியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்தில் பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அழகில் 1000 கோயில்கள் தேவையா, பூ மாலையும் பூஜையும் தேவையான்னு முதல்ல ரெக்கார்ட் பண்ணி பாடினது. அப்புறம் சென்சாரில் அது என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அது அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா 1000 கேள்விகள் தேவையா, பூ மாலையும் மேடையும் தேவையா அப்படின்னு மாற்றினாங்க. அதே மாதிரி மனிதனும் இங்கே தன்னை மறந்தான் கடவுள், எல்லாமே கவிஞர் கண்ணதாசன். மனிதனும் இங்கே தன்னை மறந்தான் கடவுளை தேடி கண்ணை இழந்தான், அன்பே தெய்வம் என்றால் அதை யாரும் நம்பவில்லை அப்படின்னு தங்கரத்னன் ஒரு படத்தில் பாடியிருக்கார். ஸோ அது எம்எஸ்வி சார் தான் மியூசிக். ஸோ அதில் என்ன ஜீவன் அப்படிங்கிறத உயிரோட்டி பாடியிருக்காரு. ஐயா பெரியார் ஐயா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தவர். நான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய சொல்லுவேன், நம்ம இங்கே சாதாரணமாக எதாவது பேசினாவே அதை ஒன்றுக்கு 9 திருத்திருந்த காலத்தினா அப்படி இப்போ இன்னைக்கு ஊடகம் சொல்லவே வேண்டாம், நீங்கள் தும்புனீங்கன்னாவே அதை வேறு மாதிரிலாம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர் காலத்தில் பத்திரிகை இது மாதிரி இருந்ததுனால ஃபுல் பிஸியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹீரோக்கு அவர் ஐயா தான் பாடிட்டு இருந்த ஒரு காலம் அது. 40 வருஷம் கோல் வச்சுனவர். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது நமக்கு எங்கள் மாமா பெருமாள் ஜெயராஜ் அவர்கள் இங்கே தந்தை பெரியார் அவர்களோட எங்கள் குடும்பம் ரொம்ப நெருக்கமானது. எங்கள் அப்பாவோட அக்கா கார்த்தியனி விட்டிங்கிறவங்கள அவங்க சுயமரியாதை திருமணம் பண்ணது. எங்கள் அக்கா என்ன இருக்காங்க, பெரியார் ஐயா தான் பேர் வச்சது, அறிவு கண்ணன் பேர், சூலூரில் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கமாக இருந்ததுனால நான் சின்ன வயசுல எங்கள் மாமா அங்கே சொல்லுவார், நீ போய் பெரியார் தெல் போன்னு சொல்லும்போது நான் எங்கள் தமிழ்நாடு அரசு திரைப்பட பிரிவில் வேலைக்கு சேர்ந்தேன். அடையார் கல்லூரி திரைப்பட கல்லூரி நடிப்பு பயிற்சி முடிஞ்சோன்னே. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் கூட தான் நான் முத இங்கே பெரியார் திடலுக்குள்ளே வந்தேன், கவரேஜ் கேமரா அசிஸ்டண்ட்டாக வந்தேன் இதுக்குள்ளே. அப்போ தான் தெரிஞ்சது இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு இடையில வருவேன், லைப்ரரி படிப்பேன். நிறைய நூல்கள் படிக்கும்போது சிந்தனை ஆகும்போது சரி ஐயா வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி இதை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. எதுக்கு அவரை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய தடுத்தாங்க. ஐயா சொன்னோன்னா உடனே ஐயா சரி வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இங்கே ஆசிரியர் அவர்கள்ட்ட கேட்டோன்னா உடனே ஐயா எப்போ ரெடியாக நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி இதே இடத்துல பாலுமகேந்திரா அவர்களையும் கூப்பிட்டு சேம் இங்கே பேசிக்கிட்டோம். பாலுமகேந்திரா அவர்களையும் ஐயாவோட பேச வச்சு எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் அந்த எபிசோடில் என்னென்ன ஐயா நாத்திக பாடல்கள் பாடியிருக்காரு, அது என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அது என்ன அந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அது அப்படி இருக்கும் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை பெரியார் திடலுக்கு அழைத்து பெரியாருடைய நினைவு இடத்துல நிற்க வச்சு பேச வச்சு எடுக்கிற ஒரு காலம் வழங்குன்னு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.